இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவின் மகிமை என்ற தலைப்பின் கீழ் சில வசனங்களை நாம் தியானித்து சிந்திக்க இருக்கிறோம். கவனமாய் கேளுங்கள், கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். தியான வசனம் யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அவருடைய மகிமை நாம் ஏற்கனவே கண்டோம். அவர் கிருபையினால் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய வார்த்தை மாம்சமாகி என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த வேர்டு கிறிஸ்து மூலமாக அது வெளிப்பட்டதை பார்க்கிறோம். வார்த்தையாய் வெளிப்பட்டார். அவருடைய மகிமையை கண்டோம். அவருடைய மெஜஸ்டி, அவருடைய ஆனர் என்றெல்லாம் பார்க்கிறோம். அது பிதாவினிடத்திலிருந்து வந்த மகிமை. பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமை. We saw his glory, such glory as an only begotten Son receives from his Father, full of grace, favor, loving kindness and truth. அது அவருக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. கிறிஸ்துவின் மகிமை பிதாவினிடத்திலிருந்து வந்த மகிமை. அது அவருக்குரிய மகிமையாய் நமக்குள்ளே வெளிப்பட்ட மகிமை என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து யோவான் 2:11 கூட முதலாவது அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அப்பொழுது வெளிப்படுத்தின பொழுதுதான் சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நாமும் கூட அந்த நாளில் விசுவாசம் வைக்கும்படிக்கு கர்த்தர் உங்கள் ஊரில், உங்கள் வீட்டில் ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும்படிக்கு விரும்புகிறார். நமக்குள்ளே அந்த வாசம் பண்ணுகிற மகிமை, வெளிப்படும் மகிமை, வெளிப்படக்கூடிய அளவுக்கு அந்த மகிமை காணப்படும். ஆதலால் நீங்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைக்கிற சிஷ்யர்களாய் மாறினீர்கள், சிஷிகளாய் மாறினீர்கள். கர்த்தர் உங்களுக்குள்ளே தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார், இன்னமும் வெளிப்படுத்துவார். 2 கொரிந்தியர் 4:6 கூட பார்க்கும் பொழுது, இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார் என்று பவுல் சொல்கிறத பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். அவர் தம்முடைய முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணினார். அதற்காக தான் இருதயங்களிலே பிரகாசித்தார் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அதே அந்த மகிமையின் அறிவாகிய ஒளி நமக்குள்ளே அவர் தோன்ற பண்ணினார். உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் உங்கள் இருதயங்களை பிரகாசித்தது உண்டு. அவருடைய முகக்கலையை பெற்றிருக்கிறீங்க. அவர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இருக்கிறார். இன்னும் உங்கள் மேல் கிருபையாக இருப்பார். கர்த்தரின் மகிமை நிச்சயமாய் வெளியரங்கமாகும் என்பதில் சந்தேகமே இல்லை. நாம் அவருடைய நாமத்தினால எதை கேட்டாலும் குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்கிறார். கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்புகிற மகிமை. அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய போகிறார். யாத்திராகமம் 40:34 கூட பார்க்கிறோம். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. அவர் எல்லாவற்றையும், ஆசரிப்பு கூடாரத்தை எல்லாவற்றையும் செய்து முடித்த பொழுது கர்த்தருடைய மகிமை நிரப்பிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். முற்றிலுமாக அந்த காட்ஸ் விசிபிள் பிரசன்ஸ் நிரப்புவதற்கு நீங்கள் இடம் கொடுப்பீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்பும்படிக்கு விரும்புகிறார். இன்றைக்கு 120 பேர் கூடி வந்த பொழுது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். கர்த்தர் உங்களையும் நிரப்பும்படிக்கு நீங்கள் சகல பரிபூரணத்தோடும் காணப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். நீங்கள் அவருடைய மகிமைக்காகவே பிறந்திருக்கிறீங்க.
உங்கள் வாழ்க்கை பயணமானது ஒரு மகிமையின் பயணம் என்பதை மறக்காதீர்கள். அவர் சகல பரிபூரணத்தோடும் உங்களை நிரப்பும்படிக்கு அந்த சகல பரிபூரணத்தின் மகிமையும், சர்வ வல்லவரின் அந்த மகிமை, அந்த ஆவியானுடைய பிரசன்னம் உங்களை நிரப்பும்படிக்கு இடம் கொடுங்கள். அவருடைய அந்த விசிபிள் பிரசன்ஸ், இன்னும் பரிசுத்த ஆவியானுடைய நிரப்பப்படுதல் உங்களுக்கு பரிபூரணமாய் விளங்கும் என்பதை விசுவாசியுங்கள். அவருடைய பரிபூரண மகிமை நிரம்பி வழிய வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை, வாஞ்சியாயிருக்கிறது. ஏனென்றால் அவர் பரிபூரண ஜீவனை கொடுக்கும்படியாக, பரிபூரண படுத்தும்படியாக தான் வந்தார். நீங்கள் பரிபூரண ஜீவனோடு, பரிபூரணமான நிரப்பப்படுதலோடு, நிரம்பி வழிதலோடு வாழுகிற வாழ்க்கை கொண்டவர்களாயிருக்கிறீர்கள். மேலும் ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயா 40:5 பார்க்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை அந்த இடத்திலையும் பார்க்கிறோம், வெளியரங்கமாகும் மகிமை என்று பார்க்கிறோம். ஜெபிக்கும் பொழுது மகிமை வெளிப்படும். கர்த்தர் தம்முடைய நாம மகிமைக்காக செய்வார். அவருடைய நாமத்தினாலே கேட்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாம் விசுவாசம் உள்ளவர்களாகி ஜெபத்தில் எவைகளை கேட்போமோ அவைகளை பெற்றுக்கொள்வோம். ஆதலால் மிகவும் விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். அவருடைய நாமம் மகிமைப்படும் உங்கள் வாழ்வில். அன்று கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினது போல உங்களுடைய உள்ளத்தை கர்த்தர் நிரப்புவார். ஆண்டவர் நிரப்பி இருக்கிறார். நிறைய பேர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று இருக்கிறீங்க, நிரம்பி காணப்படுகிறீங்க. எப்பொழுதும் ஆவியினால் நிறைந்திருங்கள் என்று எபேசியர் 5வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். எப்பொழுதும் ஆவியினால் நிறைந்திருங்கள், எப்பொழுதும் ஆவியினால் நிறைந்திருங்கள். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொரு புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடுங்கள், கீர்த்தனம் பண்ணுங்கள். கர்த்தரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதுமே எல்லாவற்றிற்காகவுமே பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து கொண்டே இருங்கள் என்று எபேசியர் 5:18 முதல் 21 வரை வாசிக்க கேட்டீங்க. கர்த்தருடைய மகிமை உங்களுடைய வீட்டின் மேல் தங்கி இருக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால் கர்த்தருடைய மகிமை உங்களுடைய வாசஸ்தலத்தில் தங்கியிருக்கும். எப்படி இஸ்ரவேல் வம்சத்தாருடைய எல்லா பிரயாணத்திலும் அவங்க கண்களுக்கு முன்பாக பகலில் கர்த்தருடைய மேகம், இரவில் அக்கினி அந்த வாசஸ்தலத்தின் மேலே அந்த கூடாரத்தில் தங்கியிருந்ததோ, அதே போல கர்த்தர் உங்கள் மேல் தங்கியிருப்பார். பகலிலும் இரவிலும் ஆவியானவர் வழி நடத்தும் பொழுது மாத்திரமே, அந்த மேகம் எழும்பும் பொழுது மட்டுமே அந்த இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள் என்று யாத்திராகமம் 40:36 முதல் 38 வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தர் உங்களுடைய எல்லாவற்றாலும் நிரப்ப போகிறார். நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரையே தன்னையே தலையாக தந்தருளி இருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலான முதல்வராய் தலையாக அவர் தந்தருளப்பட்டிருக்கிறார். அதனால் ஒவ்வொருவரையும் அறிவு கிட்டாத அந்த அன்பை நீங்கள் அறிந்து கொள்ள செய்யும்படியாக, தேவனுடைய சகல பரிபூரணத்தினால நீங்கள் நிரம்பும்படியாக ஆண்டவர் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். இப்பொழுதே நீங்கள் விசுவாசமாயிருங்க. கிறிஸ்து உங்களுக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருக்கிறார். அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று அவர் தெரியப்படுத்த சித்தமாயிருக்கிறார். புற ஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியம் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கொலோசியர் 1:27 மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார் என்று 1 பேதுரு 4:14 பின்னின பகுதியிலே வாசிக்கிறோம். தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாக இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. ஆதலால் உங்கள் சரீரத்தினால் ஆவியினால் தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் இந்த நாளிலும் கூட உங்களுடைய உள்ளான மனுஷனை வல்லமையாய் பலப்படும்படிக்கு, நீங்கள் சகல பரிபூர்ணத்தினால் நிரப்பப்படும்படிக்கு தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவர் உங்களை குறித்து விரும்புகிறார். எந்த வேளையிலும் நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உங்களுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என்னை நிரப்புங்கப்பா. நான் அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கணும், நிலை பெற்று இருக்கணும். ஆண்டவரே,
ஆண்டவரே, அந்த உம்முடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னதென்று நான் உணரும்படிக்கு அந்த அறிவுக்கட்டாத அன்பை இன்னும் அறிந்து கொள்ளணும், இன்னும் சகல பரிபூரணத்தினாலும் நிரப்பப்படணும் என்று சொல்லி நீங்கள் ஆசையாக கேளுங்க. நீங்கள் வேண்டிக் கொள்கிறத விட நினைக்கிறத விட அதிகமாக உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை எப்பொழுதும் இறங்கி கொண்டிருக்கிறத உணர முடிகிறது. அன்றைக்கு அப்போஸ்தலர் 2:4 பார்க்கும் பொழுது சீஷர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது அவங்க நிரப்பப்பட்ட பொழுது அவங்களுக்கு தைரியம் வந்தது, கூடியிருந்த இடம் அசைந்தது, மற்ற மக்கள் சந்திக்கப்பட்டார்கள், அவங்களுக்குள்ள விசுவாசம் வந்தது, அற்புதம் நடந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ வசனத்தை தைரியமாக இதனால் சொல்ல அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை உண்டாக்கி தந்தார். அதுபோல் நீங்கள் கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே உதிக்கிற மகிமை உங்கள் மேலே ஆண்டவர் தங்கியிருக்க பண்ணியிருக்கிற அந்த மகிமையை நீங்கள் விசுவாசிங்க. கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் காணப்படும், உங்கள் மேல் காணப்படும். உங்கள் மேல் உதித்த மகிமை அது உங்கள் மேலேயே காணப்படும் மகிமை. அந்த மகிமை காணப்படும் என்றால் உங்கள் மேலே இருக்கிறத நீங்கள் இப்பொழுதே உணர்ந்து, என் வெளிச்சத்தின் மகிமைக்கு ஜாதிகள் உதிக்கிற என் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று சொல்லுவீங்க. அந்த மகிமை காணப்படும் மகிமை நம்மேல் மாத்திரம் அல்ல, நம் மூலமாக ராஜாக்கள் நம்மிடத்தில் அந்த வெளிச்சத்தினிடத்திற்கு அந்த ஒளியின் இடத்திற்கு நடந்து வருவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வேளையிலும் கூட கிறிஸ்துவுக்குள்ளான மகிமை குறித்து சற்று சிந்தித்தோம். இப்பொழுதும் அந்த மகிமையின் பிரசன்னத்திற்காக கேளுங்க. மகிமையின் பிரசன்னமாகுதல விரும்புகிற யாவர் மேலும் ஆண்டவர் இப்பொழுதே தந்தருள்வார். இப்பொழுதும் உங்களுடைய கண்களை இருக்கிற இடங்களில் மூடி என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜெபிப்பீங்களா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, கர்த்தருடைய மகிமை, ஆண்டவரே, மூடி இருக்கிற மகிமை, காணப்படுகிற மகிமை, வெளிப்படுகிற மகிமை, மற்றவர்களை அறிய செய்கிற மகிமை, அது வெளியரங்கமாகிற மகிமை. அப்பா, அந்த மகிமையின் நம்பிக்கையை ஆண்டவரே எப்பொழுது நம்பிக்கையற்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அறியாமல் இதுவரையிலும் இருந்தார்கள் என்றால் அந்த மகிமையின் நம்பிக்கையை கொடுப்பீராக. கிறிஸ்து அவர்களுக்குள் ஆண்டவரே இருக்கிற ரகசியத்தை அறிந்து கொள்ளுவார்களாக. அவர்கள் மேலே தங்கி இருக்கிற ஆவியானவர் அவர்களுக்குள்ளே நீ சத்தியமாய் சத்தியத்தையும் ஆண்டவரே கிருபையும் ஆண்டவரே நீர் அவற்றினால் நிரப்பப்பட்டவராக அவர்களுக்குள்ளே ஆண்டவரை நீ வாசம் பண்ணினீர். ஆண்டவரே, அந்த மகிமையை கண்டார்கள் அப்பா. அது உமக்கு ஏற்ற மகிமையாக, பிதாவனிடத்திலிருந்து வந்த மகிமையாக, முழுவதும் பரிபூர்ண கிருபையாக, பரிபூர்ணமான தயவாக, பரிபூர்ணமாக உங்களுடைய லவ்விங் கைண்ட்னஸாக, அந்த சத்தியமாக ஆண்டவரே இப்பொழுது நீ வெளிப்பட்டு கொண்டிருக்கிறீரப்பா. கானா ஊரில் வெளிப்பட்ட அந்த மகிமை, கலிலேயா ஊரில் கானா ஊரில் செய்த அந்த அற்புதத்தை போல ஒவ்வொரு வீட்டிலும் அற்புதம் நடப்பதாக. மேரேஜ் காரியங்களில், அவங்களுடைய ஜாப் விஷயங்களில் ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே ஆத்துமாக்கள் ஆண்டவரே சந்திக்கப்படுவதில், உங்களுடைய மகிமையை உணர்வதில் ஆண்டவரே வெளிப்படையான மகிமை சுற்றிலும் இருக்கிறவர்கள் அறிந்து கொள்ளத்தக்க விதத்தில் அந்த மகிமையின் பிரசன்னம் ஆண்டவரே அப்பா நிரப்பப்படுவதாக. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நிரம்பி வழியும் பாத்திரமாய் மாற்றுவீராக. ஆண்டவரே அப்பா, அப்படியே செய்கிறீர், அதற்காக நன்றி. அப்படியே செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.